ரஷ்யாவுடன் கைகோர்த்த ஈரான். ஓமன் வளைகுடாவில் நடைபெற்ற போர் ஒத்திகை. பீதியில் அமெரிக்கா, இஸ்ரேல். சீனா, ரஷ்யா, ஈரான் நாடுகளின் கடற்படைகள் இணைந்து கூட்டு ராணுவ ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தப்பட்டது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கடும் மிரட்டல்களை விடுத்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதி படைகள் மீண்டும் கடல் தாக்குதல்களை தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த ஒத்திகை உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் 2025 என்ற பெயரில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே ஓமன் வளைகுடாவில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. இந்த வழியாகவே உலக எண்ணெய் வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது. கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து திடீரென்று வெளியேறி பல தடைகளை விதித்தார். அப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் எதிரி நாடுகளின் வர்த்தக கப்பல்களை ஈரான் பறிமுதல் செய்தது. எனினும் இந்த கடல் ஒத்திகை நிகழ்ச்சியானது 5வது ஆண்டாக நடைபெறுகின்றது. இந்த ஒத்திகையின் போது GPS சிஸ்டத்தை ஈரான் ஹேக் செய்து வைத்ததால் அப்பகுதியில் சென்று வந்த கப்பல்கள் பல மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தியதாகவும் பிறகு அது சரி செய்யப்பட்டதாகவும் பிரிட்டன் கடற்படை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது.